இந்த தினம் ஒரு கணக்கு என்ற டைட்டிலில் நம்ம இந்த வீடியோ யூடியூப் சேனலில் டெய்லி ஒரு கணக்கு நம்ம பார்க்குறோம். அதில் இன்றைக்கி தனி வட்டியில் ஒரு கணக்கு. இப்போ ரூபாய் 15,000 அசலுக்கு 2 ஆண்டுகளில் ரூபாய் 1,500 தனி வட்டியாக கிடைத்தால் வட்டி வீதம் என்ன? இப்போ 15,000 அசலுக்கு 2 ஆண்டுகளில் 1,500 தனி வட்டியாக கிடைத்தால் வட்டி வீதம் என்ன அப்படின்றது தான் இந்த கணக்கு. இதில் அசல் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பிரின்சிபல் P = ரூபாய் 15,000. அதேமாதிரி எண் பீரியடு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள். அதே மாதிரி தனி வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐன்னு போடுவோம். இது ரூபாய் 1,500. நம்ம என்ன கேட்டுக்கலாம்? வட்டி வீதம் அப்படின்னா R = என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம R = வட்டி வீதத்துக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100/PN. R = SI × 100/PN. இப்போது R நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 1,500 × 100 / P என்னென்னு பார்த்தீங்கன்னா 15,000. எண் என்னென்னா 2. ஸோ இப்போது கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்னா 2 0 இதில் 2 0 கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இதில் 1 0 இதில் 1 0 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 15 ஒரு 15 இது 0. அப்புறம் 2 கட் பண்ணால் 1 2 2 10. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R அப்படின்னா 5%. ஸோ நமக்கு ஆன்சர் R = 5%. ஸோ 15,000 அசலுக்கு 2 ஆண்டுகளில் 1,500 தனி வட்டியாக கிடைத்தால் வட்டி வீதம் என்னென்னா வட்டி வீதம் 5%. R = நமக்கு 5% தான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி அடுத்து தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் ஒரு கணக்கு என்ற விதத்தில் ஒவ்வொரு டைட்டில் இதுக்கு முன்னாடி கேட்ட தேர்வில் கேட்ட கொஷின் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் எடுத்து போடுறோம். இந்த பேஸில் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம TNPSC, TET, SGT, TRB, நெக்ஸ்ட்டு TNPSC, SI, போலீஸ், பேங்கிங், ரயில்வே, இன்கம் டேக்ஸ் போன்ற ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் போன்ற தேர்வுகளில் இந்த ஆப்டிடியூட்ஸ் அறிவு கூர்மையில் சுலபமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதீங்க பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.